அடுத்தது காவியின் காசோலை தொடர்பில் சரியான கூற்றை தெரிவு செய்க. முதல்ல எங்களுக்கு காவியின் காசோலைன்னா என்னன்னு தெரியும். பியரர் செக், பியரர் செக், அந்த பியரர் அல்லது கொண்டு வருபவரிடம் என்ற அந்த வார்த்தை வெட்டப்படாம இருக்குமாக இருந்தால் அது காவியின் காசோலை. எஸ் or no? எஸ் or no? எஸ். சரியா? அப்ப அந்த காவியின் காசோலை தொடர்பான சரியானது. இப்ப நாங்க இங்க சரியானது மிகச் சரியானது என்ற அடிப்படையில தான் நாங்க இங்க ஆன்சர்ஸ் எழுதுவோம். அப்ப எனக்கு சொல்லுங்க, எது சரியானதாக இருக்கும்? கிழிந்தது அல்லது சேதமடைந்த காசோலை சரியா பிள்ளையா? எனக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க. நான் கேட்க எஸ் or no? அன்மியூட் பண்ணுங்க குயிக்கா. என்ன? ஆ, காவியின் காசோலை என்ன கிழிந்த அல்லது சேதமடைந்த காசோலையா? இல்ல. அதே மாதிரி தொகை குறிப்பிடப்படாது கையொப்பமிடப்பட்ட காசோலைன்னு அதுகிட்ட பேர் என்னன்னு படிச்சிருக்கிறோம். என்னென்ன படிச்சிருக்கிறோம்? வெற்று காசோலைன்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா? கையொப்பமிடப்படாத காசோலை வெற்று காசோலை நேற்று படிச்சோமா இல்லையா? எஸ், படிச்சோம். அதே மாதிரி காலம் கடந்ததன் காரணமாக மேற்கொண்டு செல்லப்படியற்றது. காலம் கடந்ததுக்கு பிறகு கடந்ததன் காரணமாக மேற்கொண்டு செல்லுபடியற்ற காசோலை என்னன்னு சொல்லுவோம்? கேன்சல் செக், நிராகரிக்கப்பட்ட காசோலை. நிராகரிக்கப்பட்ட காசோலை. அடுத்தது நாலாவது, வங்கியில் சமர்ப்பிக்கப்படுகின்ற எந்த ஒருவருக்கும் பணத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவோ அல்லது வைப்பு செய்யக்கூடியதாகவோ இருத்தல். எஸ் or no? எஸ், எஸ். காசோலையின் பெயர் குறிப்பிடப்பட்ட நபருக்கு மாத்திரம் பணத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவோ அல்லது வைப்பிலிடக்கூடியதாகவோ இருக்குமெண்டா அது காவியின் காசோலை கிடையாது, அது கட்டளை காசோலை. இவருக்கு தான் கொடுங்க அப்படின்னு சொல்ற காசோலை. நேற்று படிச்சமா இல்லையா பிள்ளைகள்? ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறீங்க? காசோலை 2 வகைப்படும். ஒன்று காவியின் காசோலை, கட்டளையின் காசோலை அப்படின்னு படிச்சிடும். அதுல காவியின் காசோலைண்டா அந்த பியர அப்படின்றத வெட்டுப்படாம இருக்குமாக இருந்தா அது யாரு வேணாலும் கொண்டு போயிட்டு கொடுத்தா காசை கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே கட்டளை காசோலைன்னு சொன்னா முகப்புல உரியவர பேர் எழுதப்பட்டிருக்கும், அந்த பியர அல்லது வருவவிடம் அப்படிங்கிறது வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதுக்கு என்ன பிள்ளைகள் ஆன்சர்? என்ன ஆன்சர்? நாலாவதல்லா இப்படித்தான் பிள்ளைகள் கேள்விகள் வரப்போகுதோ? இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கண்டா செய்ய இயலாது. சரியா பிள்ளைகள்? முடிச்சுட்டு இருந்தா செய்ய முடியாது. ஸோ பேப்பர்ஸ் செய்யறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. சரியா பிள்ளைகள்? 5வது இல்ல, அவளா 5வது இல்ல. கட்டளை காசோலை 5வது, கட்டளை காசோலை. வங்கியில் சமர்ப்பிக்கப்படுகின்ற எந்த ஒரு நபருக்கும் பணத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவோ அல்லது வைப்பு செய்யக்கூடியதாக இருக்கும்டா அது காவியின் காசோலை. யாரு வேணாலும் காவி கொண்டு வாரவருக்கு காசை கொடுப்பான். விளங்குதா? அது பேரை வச்சு சரி மதிக்க தெரிஞ்சிருக்கணும். நான் நினைக்கிற மட்டும் நீங்க நோட்ஸ் எல்லாம் சரியா படிக்கிறீங்க இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. சும்மா டியூட்டர் வாங்கி வாங்கி நிரப்பி வச்சுட்டு ஒன்னும் செய்யலாது. கைடை வச்சுட்டு அத்தனை பேஜை வச்சுட்டு ஒன்னும் செய்யலாது. பேப்பர் செய்யாம ஒன்னும் செய்யலாது. புரியுதா? ஏசல்னு நினைக்காதீங்க, அட்வைஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க என்னது இன்னும் 1 வருஷம் தான் உங்களுக்கு அங்கால இருக்குது. அதுக்கிடையில நாம ஃபுல் தியரியை முடிச்சு போட்டு பேப்பர் கிளாஸுக்கு போகணும். அப்ப இப்ப இந்த பேப்பர் தான் நாங்க திருப்பி அகைன் செய்ய போறோம். இப்ப அந்த டைம்ல திருப்பியும் இப்படி முடிச்சுட்டு நிக்கிறதா நாங்க? அந்த டைம்ல நாங்க பெர்ஃபெக்டா இருக்கோம். ரைட். இப்படித்தான் பிள்ளைகள் கேள்விகள் வரும். சரி, அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளுங்க. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்குது 26வதுக்கு என்ன ஆன்சர்? கீழே தரப்பட்டுள்ள இடைநிலையர்களுள் உற்பத்தி பொருட்களினுடைய உரிமையுடன் விநியோக செயன்முறையில் ஈடுபடக்கூடிய தரப்பினர். உரிமை இருக்கும். உற்பத்தி பொருட்களினுடைய உரிமையுடன் அவங்க விநியோக செயற்பாடுகள்ல ஈடுபடுவாங்க. தன்னட்ட அந்த உரிமை இருக்கு. அப்படி யாரு இருக்கிறவங்க சொல்லுங்க பாப்போம். இடைநறுவராக இருந்தாலும் அவர் தனக்கு இருக்கிற உரிமையில தான் அந்த பொருளை அவர் விற்பனை செய்வார். அவர்கிட்ட அந்த உரிமை இருக்கும். யாரு? 26க்கு என்ன ஆன்சர்? மொத்த
விற்பனை ஆளர். 26வதுக்கு எத்தனாவது? 26வதுக்கு மற்றது யாரு? ஃபாத்திமா என்ன ஆன்சர்? ஃபாத்திமா என்ன ஆன்சர்? காரணியரா? இந்த தரகு முகவர், தரகர், ஏல விற்பனையாளர், காரணிகர் எல்லாம் இன்னும் ஒருத்தர் பொருளை தான் வித்து கொடுக்கறது அல்லது வசூலிச்சு கொடுக்கறது இப்படியான வேலைகள்ல ஈடுபடுவாங்க. மொத்த விற்பனையாளர்ன்றது யாரு? அதாவது உற்பத்தி நிறுவனம் ஒன்று இருக்கும், அதுகிட்ட இருந்து இவர் சாமான வாங்குவாரு. இவரும் ஒரு இடைநடுவர் தான். ஆனா இவர் என்ன செய்வாரு? அவர் சாமானத்தான் என்ன செய்வாரு? வாங்குவாரு. காசை கொடுத்து வாங்கி அவர் உரிமையில தான் இருக்கும். அந்த காசு வாங்கி கொடுத்த அந்த சாமானத்தான் என்ன செய்வாரு? சில்லறை வியாபாரி கொடுப்பாரு. சில்லறை வியாபாரம் என்ன செய்வாரு? இறுதி விற்பனையாளராக பொருளை வாடிக்கையாளர்களுக்கு அல்லது நுகர்வோருக்கு விற்பனை செய்வாரு. அப்ப மொத்த விற்பனையாளர் தான் அவர் பொருளாக இருக்கும். அவர பொருளைத்தான் அவர் என்ன செய்வாரு? விற்பனை செய்வாரு. தரகு முகவர்கள் எல்லாம் இவங்க எல்லாம் வித்து கொடுக்குறவங்களா இருப்பாங்க இடையில இருந்து. பட் இது இவங்களோட பொருள் கிடையாது. இது இன்னும் ஒரு உரிமையாளர் இருப்பார் இதுக்கு. பட் மொத்த விற்பனையாளர் என்னது? இடைநடுவராக இருந்தாலும் பொருள் அவர் தான், சொந்த பொருளை தான் அவர் கொடுப்பாரு. புரியுதா? அப்ப தென் என்ன ஆன்சர்? ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். தயவு செய்து பிள்ளைகள் இந்த நோட்ஸை மட்டும் படிச்சு வச்சுட்டு இது எக்ஸாம் செய்ய இல்லாத பிள்ளைகள். பிராக்டிக்கலாகவும் எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். என்ன பிராக்டிக்கலாக சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். மொத்த வியாபாரிங்கிறவர் யாரு? தரகு முகவர்னா யாரு? தரகர்னா யாரு? ஏல விற்பனையாளர்னா யாரு? காரணிகர்னா யாரு? தெரிஞ்சிருக்கணும். பிராக்டிக்கலா தெரிஞ்சிருக்கணும். மொத்த வியாபாரி என்ன செய்வாரு? இன்னொருத்தர் சாமான் எடுத்துட்டு வந்த விற்பாரு ஹோல்சேல் கடையில இல்லையே, அவர பொருளை தானே அவர் விற்பனை செஞ்சுவாரு. சோ அந்த பேசிக் ஐடியா இருக்கணும் பிள்ளைகள். பேசிக் ஐடியா இருந்தா தான் எக்ஸாம் செய்யலாம். சோ அந்த ஒரு மனநிலையை மாத்திக்கொள்ளுங்க. நோட்ஸை மட்டும் செஞ்சு படிச்சு நான் எக்ஸாம் செஞ்சிருவேன், இல்லாட்டி டியூட் எல்லாம் இருந்தா எக்ஸாம் செஞ்சிருவேன் என்ற மைண்ட் செட்டை தயவு செய்து மாற்றிக்கொள்ளவும். ரைட். இந்த ஆவணாவுக்கு யாருக்கு பதில் சொல்லிடும்? அதுக்கு மேலே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இந்த இருக்கு 32வது. உரிமம் பெற்ற வணிக வங்கி வைப்பு பொறுப்பு விகிதாசார சட்ட ரீதியான தேவைப்பாடு ஆவதுடன் அவை இலங்கை மத்திய வங்கியில் வைப்பை பேணுதல் வேண்டும். நம்ம படிச்சிருக்கோம். உரிமம் பெற்ற வணிக வங்கிகளினுடைய வைப்பு பொறுப்பு விகிதாசாரம் சட்ட ரீதியான தேவைப்பாடு ஆவதுடன் அவை இலங்கை மத்திய வங்கியில் வைப்பை பேணுதல் வேண்டும். 32க்கு என்ன ஆன்சர்? நான் படிச்சு தந்திருக்கிறேன். இது நான் எப்படி படிச்சு தந்திருக்கிறேன்டா, உரிமம் பெற்ற வணிக வங்கியானது தாங்க வைப்புகளை இயக்குகின்ற சதவீதத்துல குறிப்பிட்ட சதவீதம் மத்திய வங்கியிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வைப்பை பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சு தந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? தென் வாட் இஸ் த ஆன்சர்? 32க்கு ஆனா முதலாவதுல என்ன, ரெண்டாவதுல என்ன? சாரி என்ன பிள்ளைகள்? என்ன பிள்ளைகள்? 32க்கு ஆனா. இங்க வாங்க, இங்க பாருங்க. உரிமம் பெற்ற வணிக வங்கிகளின் வைப்பு பொறுப்பு விகிதாசாரம் சட்ட ரீதியான ஒதுக்க தேவைப்பாடு, சட்ட ரீதியான ஒதுக்க தேவைப்பாடு, சரியா? ஒதுக்க தேவைப்பாடு ஆவதுடன் அவை இலங்கை மத்திய வங்கியில் காசு வைப்பை பேணுதல் வேண்டும். சரிதானே? காசாக என்ன செய்யணும்? வைப்பை பேணணும் அவங்க. அப்ப இது சட்ட ரீதியான ஒதுக்கம் சொல்லுவாங்க. அந்த வைக்கிறது அது என்னத்தை வைப்பாங்கன்னா காசை தான் வைப்பாங்க. புரியுதா? அதே மாதிரி இது நீங்க படிச்சிருப்பீங்க ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு சம்பந்தமாக எல்லாம் பார்க்கக்குள்ள, சரிதானே? 3வது அலகுகள்ல இதுகள் படிச்சிருப்பீங்க. இலங்கை அரசம் சட்டங்களினால் அரசாங்கத்தினுடைய சட்டத்தினூடாக வரி கொள்கை
அதாவது பிஸ்கால் கொள்கைன்னு சொல்லக்கூடிய இறை கொள்கையை என்ன செய்வாங்க, அவங்க அரசாங்கம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி மத்திய வங்கி என்ன கொண்டு வருவாங்க, நிதி கொள்கையை கொண்டு வருவாங்க. நான் பார்த்திருக்கமா இல்லையா, மத்திய வங்கியினுடைய நோக்கங்கள் ஒன்று நிதி கொள்கையை கொண்டு வராது, அல்லது நாணய கொள்கையை கொண்டு வராது, அல்லது பாதீட்டு கொள்கையை கொண்டு வராது, அல்லது வரவு செலவு திட்ட கொள்கையை கொண்டு வராது. அதுல பேர் மாறி மாறி வரும். சரியா, நாணய கொள்கை, பாதீட்டு கொள்கை, வரவு செலவு திட்ட கொள்கை, நிதி கொள்கை, இது எல்லாமே அதனுடைய சேம் பேர் தான். அதே மாதிரி இறை கொள்கை, வரி கொள்கை, பிஸ்கால் கொள்கை, இதெல்லாமே என்ன, இறை கொள்கை, வரியோடு தொடர்பட்ட கொள்கைகள். எஸ் நோ? எஸ். இப்படித்தான் பிள்ளைகள் கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின்ஸ் இப்படித்தான் வரும். ப்ளீஸ் டேக் பிரிண்ட் அவுட்ஸ் அண்ட் டூ த பேப்பர்ஸ். பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பர்ஸ் செய்யுங்க. படிக்கிறோம் எவ்வளவு முக்கியம் இல்ல, பேப்பர் எவ்வளவு செய்யறோங்கிறது தான் முக்கியம். ஏன், அப்பதான் உங்களுக்கு பயம் இருக்காது. அடுத்தது என்னது, நாங்க இதுதான் இவன் கேட்க வந்திருக்கிறான் என்ற ஐடியா உங்களுக்கு வரும், இப்படியான விஷயங்களை நீங்க செய்யும் போது. புரியுதா பிள்ளைகள்? தயவு செய்து சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு, வழக்காதால கேட்டுட்டு, இடக்காதால விடாம தயவு செய்து செய்யற விஷயங்களை அவடத்தை செய்து கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது வந்து part 2. ரைட். இந்த இருக்கு மூன்றாவதுல முதலாவது ரோம இலக்கத்துல. ஆனா கேள்வி கேட்கிறான் பாருங்க, இலங்கை மத்திய வங்கியின் அரச கடன் முகாமைத்துவம் என்பதால் கருதப்படுவது யாது? முதலாவது கேள்வி. அரசாங்கத்தினுடைய கடனை முகாமைத்துவம் செய்யறதுண்டா என்ன அப்படிங்கிறது கேட்கிறான். வெறுமனே 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இங்க பாருங்க, கிரயம் குறைந்த விதிமூலங்களிலிருந்து நிதியை திரட்டி பயனுறுதியான முதலீடுகளில் அவற்றை முதலீடு செய்வதுடன் தொடர்புடைய இலங்கை மத்திய வங்கியினுடைய அரச கடன் முகாமைத்துவம் ஆகும். அதாவது அரசாங்கம் ஏதோ ஒரு டைம்ல அவன் வந்து என்னது, நிதி ரீதியாக பின்னால போக்குள்ள சரிதானே சிறந்த ஒரு நிதியை வந்து திரட்டுறது, குறைந்த வட்டியினூடாக திரட்டி அதை நெல்ல முதலீடுகள்ல கொண்டு போயிட்டு போட்டு என்ன செய்யறது, அரசாங்கத்தினுடைய கடனை சிறந்த முறையில முகாமைத்துவம் செய்யற வேலை தான் அது. அதே மாதிரி இலங்கையில் வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பு முறையிலான சில ஸ்லிப்ஸ் முறை என்னன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். ஸ்லிப்ஸ் முறை வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்களை தீர்ப்பதற்காக இணையத்தை பயன்படுத்துகின்ற முறை. இலங்கை மத்திய வங்கியினால் இது என்ன செய்யப்படும், பராமரிக்கப்படுகிறது. ஜஸ்ட் என்னது 2 புள்ளிகளுக்கான கேள்வி. 2 மார்க்ஸுக்கு 2 மார்க்ஸ், மொத்தம் 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி 2வது ஆனா கேள்வி, அலகு பொறுப்பாட்சி முகாமைத்துவ கம்பெனிகளுடைய வகிபாகம் அது என்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையே, அலகு பொறுப்பாட்சி நிறுவனங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அலகு பொறுப்பாட்சி நிறுவனம் என்ன வேலையை செய்யுது என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். போயிட்டு தயவு செய்து டியூட்டுகள்லாம் பிரட்டி பாருங்க. பிரட்டி பாத்தீங்களா தானே தெரியுமே. இதா இருக்கு அலகு பொறுப்பாட்சி நிறுவனம், இதா இருக்குது. இந்த அலகு பொறுப்பாட்சி நிறுவனம் என்ன வேலை, என்ன பயணம் செய்யுது, என்ன வேலையை செய்யுது அப்படின்ற விடயம் சரியா. இந்த பணிகள் என்ன பணிகள், சாரி இது பங்கு தரகர், இது வந்து அலகு பொறுப்பாட்சி நிறுவனம். இதுல இருந்துதான் நாங்க ஆன்சர் எழுத போறோம். பாருங்க எப்படி எழுதி இருக்கிறார் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு. முதலீட்டாளர்களிடமிருந்து நிதியை திரட்டி அவற்றை மிக இலாபகரமான வழிகளில் முதலீடு செய்யறது. அலகு பொறுப்பாட்சி நிறுவனங்களின் நிர்வாகம் மற்றும் முதலீட்டு தொழிற்பாடுகள் பங்கு பெற்றுதலும் அலகு பொறுப்பாட்சி நிறுவனங்களின் ஆரம்பிப்பாளராகவும் தொழிற்படுதலும்.
சோ இந்த வேலைகள் நடக்கும். சரிதானே? அதே மாதிரி வங்கி ஒன்றினால் காசோலை ஒன்று மதிப்பிழப்பு செய்யப்படும் போது, அதாவது பேங்க்ல அந்த அந்த என்னது அந்த வங்கி ஒன்றினுடைய காசு வந்து கேன்சல் ஆகிற நிலைமைக்கு வரக்குள்ள வரையுணரை நாடுக என குறிப்பிடப்படுகின்ற சந்தர்ப்பம் எது? வரையுணரை நாடுங்க, வரையுணர போயிட்டு கேளுங்க, அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி எந்த சந்தர்ப்பத்துல கேட்பானுண்டா, குறித்த நடைமுறை கணக்கு வைத்திருக்கும் உரிமையாளரின் கணக்குல போதிய அளவு நிதி மீதி காணப்படாத போது என்ன செய்வான், நீங்க போயிட்டு வரையுறர்கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வான், கேன்சல் பண்ணுவான். சரிதானே பிள்ளைகள்? சோ இந்த மாதிரி பொதுவான கேள்விகள் கேட்பான் பிள்ளைகள். இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்துல காசோலை ரிஜெக்ட் ஆகும், எந்த சந்தர்ப்பத்துல காசோலை ரிஜெக்ட் ஆகும், அந்த ரிஜெக்ட் ஆகிற நிலைமத்துல வரக்குள்ள வரையுனர்கிட்ட போயிட்டு கேளுங்கன்னு எப்ப சொல்லுவான்னு சொன்னா, வங்கியில போதிய அளவு மீதி அவரையில இல்லாத போது. சரிதான பிள்ளைகள்? இப்படித்தான் பிள்ளைகள் கேள்விகள் வாரது. இப்படித்தான் என்ன செய்யறது, கேள்விகள் வாரது. இதெல்லாம் நீங்க படிக்கணும் பிள்ளைகள். இதெல்லாம் பிறகு நான் மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரம் புற படிப்புண்டா. சரியா? ரைட் ரைட். அவ்வளவுதான் இந்த 2023 பொறுத்தளவுல. சரிதானே? அதே மாதிரி 2022க்கு போனோம்னு சொன்னா இந்த மாதிரி தான் பிள்ளைகள் கேள்விகள் வாருது. சரிதான்? ஸோ பயப்படுறதுக்கு எந்த ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா சரிதான். சரியா பிள்ளைகள்? இந்த இருக்கு பாருங்க, 7வது ஆன்சரை சொல்லுங்க. விளங்குதா? வாசிக்கட்டல. இலங்கை ரூபாவினுடைய மதிப்பிறக்கமானது சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வணிக சோடியை உள்ளடக்கியுள்ள விடையை தெரிவு செய்க. இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி வந்து வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சி அடையுதுண்டா எங்களோட ஐடியா என்ன வரணும், நாங்க இறக்குமதியை கூட்டுவோம், சாரி இறக்குமதியை குறைச்சு போட்டு ஏற்றுமதியைத்தான் கூட்டுவோம். ஏன்னா ரூபாயினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடையுது. அப்ப அந்த மாதிரி என்ன நடக்குது, எதுல அது தாக்கத்தை செலுத்தக்கூடிய சோடியாக இருக்கும் என்று எனக்கு சொல்லுங்க பாப்போம். ம் 7வதுக்கு என்ன ஆன்சர்? குயிக்கா சொல்லுங்க 7வதுக்கு என்ன ஆன்சர்? எனக்கு ஒரு ஆன்சர் வந்து இருக்கு. 5வது அகலா சொல்றான். ரைட். நிர்மாணம் சுற்றுலா. நிர்மாணம் செய்யணும்டா பொருட்கள் என்ன செய்யணும், இறக்குமதி செய்ய வேண்டியதா இருக்கும். என்ன பட் சுற்றுலா பயணிகள் எங்க நாட்டுக்கு வருவாங்க. ஏன் அவங்க நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க $1 கொடுத்தா அவங்களுக்கு பெரிய ஒரு தொகை மாதிரி இருக்கும். அதனால சுற்றுலாத்துறை என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். சரிதானே? சோ முதலாவது சுற்றுலா வரும், பட் என்ன வராது, நிர்மாணம் வராது. அடுத்தது மோட்டார் வாகனங்கள், இது வராது. மோட்டார் வாகனம் நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யணும். அப்ப அதனுடைய பெறுமதி கூடுதலாக இருக்கும், அதனால அது வராது. சுற்றுலா வரும். 2வது ஆன்சரா வர இயலாது. அதே மாதிரி மோட்டார் வாகனம் என்னது, மோட்டார் வாகனம் நாங்க எடுத்துக்க இயலாது. சரிதானே? அதே மாதிரி தேயிலை நாட்டில இருந்து நாங்க ஏற்றுமதி செய்வோம், அதனால எங்களுக்கு என்ன செய்யும், வருமானம் கூடுதலாக வரும். சோ அதை நாங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி நிர்மாணம், தேயிலை, நிர்மாணத்தை எடுக்கலாம், சாரி நிர்மாணத்தை எடுக்க இல்லாத தேயிலை எடுக்கலாம். ரைட்? அப்ப அவரையும் ஆன்சராக எடுக்க முடியாது. ஹியர் சுற்றுலாத்துறை எஸ். ஏன் வெளிநாட்டு பயணிகள் நாட்டுக்குள்ள வருவாங்க, இலங்கையினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சா நாட்டுக்குள்ள வருவாங்க. ஏன்
அவங்க $1 கொடுத்தா முதல் 300 ரூபாண்டா இன்றைக்கு கொடுத்தா 400 ரூபாய் என்ற நிலைமையில இருக்குமாக இருந்தா என்ன செய்வாங்க? சுற்றுலா பயணிகள் அதிகமாக நாட்டுக்கு வருவாங்க. அதனால அவர் வருவார். அதே மாதிரி தேயிலையை நாங்க என்ன செய்வோம்? ஏற்றுமதி செஞ்சு அதிக வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வோம். இறக்குமதியை கட்டுப்படுத்தி ஏற்றுமதியை அதிகரிப்போம், ஊக்குவிப்போம். என்ன ரைட்? அப்ப என்ன ஆன்சர்? 5வது ஆன்சர் என்ன? பாத்திமா விளங்கிட்டா? எஸ் ஓ நோ? விளங்காட்டி கேளுங்க, பிரச்சனை இல்லை. நான் எகைன் விளங்கப்படுத்துவேன், அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. விளங்காம இருக்க கூடா என்ன? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ப்ளீஸ். ஓகே. ரைட். நிலை பெறான தன்மை இதெல்லாம் ரைட். இதா இருக்கு 16வது. என்ன ஆன்சர்? இலங்கை மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகள் கீழே தந்திருக்கிறான். நிறைய தொழிற்பாடுகள் தந்திருக்கிறான். தந்து போட்டு கேள்வி என்ன கேட்கிறான்டா, மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் இலங்கை அரசு சார்பாக மத்திய வங்கி நிறைவேற்றுகின்ற முகவராண்மை தொழிற்பாடுகள் என்னன்னு கேட்கிறார். முகவராண்மை தொழிற்பாடு நாங்க பார்த்திருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம், என்னென்ன பேர்? என்னென்ன வரும்? ரைட். நான் இங்க குயிக்கா சொல்றேன். இப்படியா மௌன விரதம் இருந்தா வேலை நடக்காது. ரைட். அரச கடன் முகாமைத்துவம் நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். அப்ப ஏங்கிறது ஆன்சர் வரும். அப்ப ஏன்றது ஆன்சர் வருமாக இருந்தா ஏ வராதது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் வேல. முதலாவதுல ஏ இருக்குது, 2வதுல ஏ இருக்குது. இவரும் வரமாட்டார், இவரும் வரமாட்டார், இவரும் வரமாட்டார். சரிதானே? சோ இதுதான் முதல் வேலை. இப்படிதான் நாங்க கண்டுபிடிக்கிறது. சரிதானே பிள்ளைகள்? சோ அதுக்கு பிறகு பாருங்க, சரிதானே, நிதி கொள்கையை அமுல்படுத்துறது. நிதி கொள்கையை அமுல்படுத்துறது முகவராண்மை தொழிற்பாடா? எஸ் ஓ நோ? எஸ் ஓர் நோ? நோ. ஏன்? நாங்க ஆல்ரெடியே இங்க பி வராதுன்னு சொல்லித்தான் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்? அப்ப எப்படி நம்ம இதுக்குள்ள பி கொண்டு வர்றது? பி இருக்கிறது ஆன்சர் அடுக்க இயலாது. என்ன அப்ப நிதி கொள்கைங்கிறது என்ன? மத்திய வங்கியினுடைய பிரதான தொழிற்பாடு நிதி கொள்கை. நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துறது, பொருளாதார உறுதிப்பாட்டை என்ற 2 விஷயம் இருக்குது. என்ன அதனால அவர் எடுக்க இயலாது. சோ பி வாரதையும் எடுக்க இயலாதுன்னா இவரை தூக்குவோம். தூக்குவோம்னா என்ன? எல்லா ஆன்சர் ரிஜெக்டா 2வது தானே ஆன்சர். வேணும்னா நாங்க செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஆன்சர் வந்திருக்குது, 2வது ஆன்சர். வெரி குட்டா, வெரி குட். அப்ப வெளிநாட்டு நாணய முகாமைத்துவம், நாணய மாற்று முகாமைத்துவம் அது அவர் செய்வாரு. சரிதானே? அப்ப இவரும் வருவாரு. அதே மாதிரி நிதியியல் உளவறிதல் சேவை நம் மேல காட்டியிருந்த ஒரு பாஸ் பேப்பர்ல அவரும் வருவார். நிதி முறைமைகளை மேற்பார்வை செய்யறது அவர் வர்றதில்லை. அது அவருடைய ஒரு தொழிற்பாடு. ஏன்? வங்கிகளை எல்லாம் மேற்பார்வை செய்யறது அவருடைய ஒரு தொழிற்பாடாக இருக்கும். அதே மாதிரி ஊழியர் சேமலாப நிதி அதுவும் நாங்க பார்த்திருந்தோம். அதுவும் அந்த போன கேள்வியில பார்த்த நேரம் பார்த்திருந்தோம். சோ எஃப்பும் வரும். அப்ப என்ன ஆன்சர்? ஏ சி டி எஃப். அப்ப என்ன 2வது ஆன்சர். புரிஞ்சுதா? அகலா வெரி குட்டா. பாத்திமா ஏன் சைலண்டா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் சைலண்டா இருந்தா படிக்க இயலாது. ரைட். விளங்கிட்டா பாத்திமாக்கு இந்த விஷயம்? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ரைட். காரணிகர் என்பதால் கருதப்படுவது. காரணிகர் யாருன்னு பார்த்திருக்கிறோம். தெரிஞ்சா டிரெக்டா ஆன்சரை போட்டு போட்டு வர்றதுதான். காரணிகர் யார்? எங்கட மற்ற டியூட்ல இருக்கு, 2வது டியூட்ல காரணிகர்னா என்னன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
என்ன காரணிகர்னா வியாபார நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியிருக்கின்ற வியாபார கடன்களை அறவிடல் மற்றும் கடன்களை கொள்வனவு செய்தல் என்பவற்றை மேற்கொள்கின்ற நிறுவனமே காரணிப்படுத்தும் வழங்குனர் என்று அழைக்கப்படும். நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இங்க வருவோம் கேள்விக்கு. கொள்வனவாளர்களையும் விற்பனையாளர்களையும் இணைப்பதன் மூலம் அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு தரகு கட்டணத்தை பெறுறவர் யாரு? அதெல்லாம் யாரு? தரகர். தரகர். அடுத்தது முதல்வர் சார்பாக தனது தீர்மானத்தின்படி கொடுக்கல் வாங்கல்களை நிறைவேற்றுவதனூடாக தரகை பெறுபவர் அவர் யாரு? தரகு முகவர். அடுத்தது முதல்வர் சார்பாக பொருளை எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ உயர்ந்த விலை ஒன்றினை கோரும் கொள்வனவாளருக்கு விற்பனை செய்கின்ற நபர் யாரு? ஆக்ஷனர். ஆறு கதைங்கோ. ஏல விற்பனையாளர். எஸ்னோ? எஸ். முதல்வர் சார்பாக பொருட்களை கொள்வனவு அல்லது விற்பனை செய்கின்ற போது தனது பெயரிலேயே கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் நபர். முதல்வர் சார்பாக கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் ஏற்படும் கடனை தொடர்புடைய நபரிடமிருந்து வசூலித்தும் பொறுப்பை ஏற்கிறவர் யார்? நம்ம இது ஆல்ரெடி இந்த இந்த காரணிகர்ன யாருன்னு பார்த்தோமா இல்லையா? கொஞ்சம் இருங்க. ஓடத்தை பார்த்தோம். அது 2028 சாரி 24 3 ஏன் தான் இவ்வளவு மோசமா இருக்கிறீங்கன்னு எனக்கு என்ன விளங்கையில. இதுல பார்த்தமல்ல பிள்ளைகள். இதுல எத்தனையாவது நாங்கள் வந்தது ஆன்சர்? கொள்வனவாளரும் விற்பனையாளர் இணைத்தல் தரகர்லாம் ஷி முதலாவது சி வந்துச்சு. சிடிஏஇபியா வந்தது. மூன்றாவது ஆன்சர் வந்ததாகலா? அப்ப தனது பெயரின் கீழ் பொருட்களை வாங்கி விற்கிறவர் யாரு? காரணிகர்னு போட்டிருக்குதா? கொஞ்சம் எனக்கு டவுட். வெயிட். 16க்கு 5வது சார். 16வதுக்கு 3வது இல்ல பார்த்தோம். இதுக்கு 3வதுல பார்த்தோம். மூன்றாவது. எஸ் சி. சிடி ஏஇபி கடைசிக்கு பி. தனது பெயரின் கீழ் பொருட்களை வாங்கி விற்கிறவர் தான் காரணிகர் அப்படின்னு இருக்குதுனே. பட் யா சரிதானே. சரிதானே பிள்ளைகள். இங்க பாருங்க. கடனுக்கு விற்பனை செய்த பொருட்களுக்கான கொடுப்பனவுக்கு உத்தரவாதம் அளிக்கிறவர் யாரு?
பொறுப்பு தரகு முகவர் தானே என்ன, பொறுப்பு தரகு முகவர். அதே மாதிரி தனது பெயரின் கீழ் பொருட்களை வாங்கி விற்கிறதுல ஈடுபடுறவர் யாரு, அவரு காரணிகர் என்று சொல்லிட்டு நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன அடிப்படையில் இதுக்கு என்ன வரும், முதல்வர் சார்பாக பொருட்களை கொள்வனோ அல்லது விற்பனை செய்கின்ற போது தனது பெயரிலேயே கொடுப்பனவுகள் ஈடுபடுகின்ற நபர் யாரு, இவர்தான் காரணிகர். என்ன எஸ் சாரியா கொஞ்சம் யா இதாயிட்டு ரைட். காரணிகர் இவர் யாரு, அந்த பொறுப்பை ஏற்கிற நபர் பொறுப்பு முகவராக இருப்பார். சரிதானே, அதாவது கடனுக்கு விற்பனை ஒன்று நாங்க செய்வதன் மூலம் ஏற்படுகின்ற கடன் தொடர்புடைய நபரிடம் இருந்து வசூலிக்கிறதுக்கு பொறுப்பு முகவர் இருப்பார். சரிதானே புள்ளிகள், சரியா? இப்ப 18வதுக்கு 4வது தான் ஆன்சரா இருக்கும். சரி, நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. எஸ் 18வதுக்கு 4வது தான் ஆன்சர். சரியா, ரைட். வேற பார்ட் 2ல பார்ட் 1ல அவ்வளவுதான் இருக்குது. சரிதானே, பார்ட் 2ல பார்ப்போம். டூ 2022 பேட்சுக்குரிய பேப்பர். இந்த இருக்குது. காசோலை குறுக்கு கோடிடக்கூடிய 4 தரப்பினரை குறிப்பிடுக. 3வதுல முதலாவதுல ஆனா கேள்வி. காசோலையில யாரு குறுக்கு கோடிடல் செய்யலாம், காசோலினுடைய வரையுனர், அதே மாதிரி வரையுனி அதாவது குறிப்பிட்ட வங்கி, அதே மாதிரி காசோலைக்கான காசை பெறுபவர், அதே மாதிரி சாட்டுதல் செய்யப்படுபவர் ஆகிய பேர் என்ன செய்யலாம், குறுக்கு கோடிடல் செய்யலாம். ஆனால் யாருக்கு மட்டும் அந்த குறுக்கு கோடிலை வெட்டுறதுக்கான அனுமதி இருக்கு, அதுல பாத்திமா, வரைபவருக்கு மாத்திரம்தான். சரிதானே, அதன் அடிப்படையில பாருங்க. அதே மாதிரி காசோலையில் கைமாற தகாதது என குறுக்கு கோட்டிடல் ஏற்படக்கூடிய சட்ட தாக்கத்தை சுருக்கமாக விவரிக்குது. என்ன சட்ட தாக்கம், காசோலையினை சாட்டுதல் செய்யும் போது சாட்டுபவரை விட, அதாவது யாருக்கு நாங்க சாட்டுறோமோ அவர் அந்த சாட்டுற நபரை விட சாட்டப்படுபவருக்கு, யாரு சாட்டப்பட்டிருக்கிறாரோ உரிமை கிடையாது என்பதை குறிக்கும். அப்ப யாரு சாற்றுதல் செய்யறாவோ அவருக்கு கூட உரிமையும், சாற்றுதல் செய்த அதை பெறவருக்கு குறைஞ்ச உரிமையும் இருக்கும். அதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கும். இதுல கொஞ்சம் குழப்பமா இருக்கு, என்னன்னு சொன்ன பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்க. யாரு சாட்டுதல் செய்யறாவோ அவருக்கு கூடிய உரிமையும், யாரு சாட்டப்படுறாங்களோ, யாருக்கு நீங்க செக்க கொடுக்குறீங்களோ அந்த செக்க கொடுத்து அதை வாங்குறவருக்கு உரிமை குறைவாகவும் இருக்குங்கிறது தான் விடயம். சரிதானே, அடுத்தது கணக்கு வைத்திருக்கும் ஒருவர் தன்னியக்க செலர் இயந்திரத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவை என்னென்னு கேட்கிறார். என்னென்ன சேவை, பணத்தை எடுக்கலாம், பணத்தை வைப்பு செய்யலாம், ஏடிஎம்ல செய்யலாது. என்ன ஏடிஎம்ல செய்யலாது, அப்ப பணத்தை வைப்பு செய்யறதுங்கிறது வராது. சரியா, ஆன்சர் கொடுத்திருக்கிறான் பட் வராது. ஏடிஎம்ல பணத்தை வைப்பு செய்யலாது, சிடிஎம்ல தான் செய்யலாம். சரியா, ரைட். ஏடிஎம்ல பணத்தை பெறலாம், கணக்குகளுக்கு இடையில் என்ன செய்யலாம், பணத்தை மாற்றலாம், மீதியை அறிந்து கொள்ளலாம், பின் நம்பரை மாத்தலாம், இரகசிய இலக்கத்தை மாத்தலாம், அதே மாதிரி பட்டியல் கொடுப்பனவுகளை செய்யலாம். சரிதானே,
அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள் பற்றிய சிறிய அறிக்கை, அதாவது உங்களுக்கு ஸ்லிப் ஒன்று தருவான். என்ன நீங்க காசு எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பில் ஒன்று தருவான், ஸ்லிப் ஒன்று தருவான். அந்த ஸ்லிப்பும் இதுல கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? இந்த பணத்தை வைப்பு செய்யறதுங்கிறது வராதான், அது சிடிஎம் மெஷினுக்கு மட்டும்தான் வரும். ரைட்? ஓகே. அப்ப பின்வருவனவற்றுள் ஏதாவது ஒன்றினை மாத்திரம் சுருக்கமாக விவரிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். பிக் டேட்டா, இது உங்களுக்கு உங்களுடைய இதுலதான் வரும். இது நிதி உங்களுடைய ஐசிடில வரும். அதனால இலத்திரனியல் பணம் என்று சொன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சோ அதனால தகவல் தொடர்பாடல் மற்றும் எண்ணியல் என்ற டிஜிட்டல் வளர்ச்சியினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட கணினி வலையமைப்பினூடாக இடம்பெறுகின்ற என்னது கொடுக்கல் வாங்கல் முறைமைதான் இலத்திரனியல் பணம். கடன் அட்டை, வரவட்டை, முற்கொடுப்பனவு அட்டை, இந்த விடயம். அப்ப இது உங்களுக்கு தெரியும் என்றா இதை என்ன செய்யலாம், குயிக்கா ஆன்சர் எழுதிடலாம் பிள்ளைகள். சரியான பிள்ளைகள்? சோ இப்படித்தான் உங்களுக்கான கேள்விகள் வரும். சரிதானே? இதன் அடிப்படையில நீங்க ரெடியாக இருக்க வேணும். சோ டவுட்ஸ் பிரச்சனைகள் இருந்ததுன்னா கேளுங்க. சரிதானே? எகெயின் நாங்க எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள இதெல்லாம் ஃபுல் தரவா கிளியர் ஆகும். பட் அவடத்த செய்யற விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சோ நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எங்களுடைய காப்புறுதியை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இடத்துல நாங்க என்ன செய்வோம், கிளாஸை முடிச்சு கொள்வோம். ஏதாவது டவுட்ஸ் பிரச்சனைகள் இருந்தா கேட்கலாம். ஏதாவது இருக்குதா? சோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பிறகு படிக்கக்குள்ள வரும்னு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. சோ நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். தேங்க்யூ.